இமாம் புகாரி பதிவு செய்கிறார் ரசூலுல்லாஹுவை மேராஜிற்கு அழைத்து செல்லும் பொழுது முதலில் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ரசூலுல்லாஹ் நுழைந்ததே இல்லை. ரசூலுல்லாஹுவை மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் ஜிப்ரீல் அழைத்து செல்கிறார். அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆதமில் இருந்து அத்தனை நபிமார்களும் முஸல்லாவில் நின்று கொண்டிருந்தார்கள். நான் தான் அத்தனை நபிமார்களுக்கும் இமாமத்தாக 2 ரக்காத்துகள் தொழ வைத்தேன். அத்தனை நபிமார்களினுடைய தலையும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் சுஜூது செய்திருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு புனிதமான பூமி. இப்பொழுது அந்த புனிதமான பூமி ஷியாக்களுக்கும் புனிதம்தான், ஷியாக்களுக்கும் அது புனிதம்தான். முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை முடிந்த அத்தனை முஸ்லிம்களுக்கும் அது புனிதமான பூமி தான். இப்பொழுது அந்த பூமியை சுற்றி நிற்க ஆரம்பித்தவுடன் இப்பொழுது ஷியாக்கள் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். 1000 ராணுவ வீரர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். வெளியிலே லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள். முற்றுகையிடப்படுகிறது மஸ்ஜிதுல் அக்ஸா. ஒரு கட்டத்தில் அந்த ஷியாக்கள் தோல்விக்குள்ளாக்கப்பட்டு